மரணமடைந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது நாமே மரணமடைந்து விட்டோமோ என்ற சந்தேகம் வந்து தன்னைத்தானே பார்த்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர். பெண்மானே சங்கீதம் பாடிவா, அம்மானே பொன்மூஞ்சல் ஆடிவா, உன் நாணம் செவ்வானம், அந்த அளவுக்கு செவந்து போயிடுமோ. திரணா திரணா, தீம் திரணா 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் வந்து எப்படி பிடிச்சாருன்னே தெரியல. சங்கீத வார்த்தைகள், இது சங்கீத வார்த்தைகள். இசைஞானி பிடிச்சதா இல்லை ஜானகிக்கு நான் ஐஸ் வைக்கிறேன் என்று கூட சில பேர் நினைக்கலாம். அவர்களே ஒரு ஐஸ் தான். அவர்கள் உருகினார்கள், உருக வைத்தார்கள். இது மைவிழி நாட்டியமோ, இது மைவிழி நாட்டியமோ, நாட்டியமோ என்னை வாட்டுமோ. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான வரிகள்ங்கய்யா. அது நீங்கள் அப்பப்போ வந்து சொல்லுவீங்க, பாடும் நிலாவே இம் அப்படின்ற ஒரு எழுத்து வந்து சேர்த்து போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இசைஞானி சொன்னதாக நீங்கள் வந்து பல இடங்களில் வந்து நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அது எப்படிங்கய்யா அந்த பாட்டு? என் காதல் வானிலே பெண்மேக ஊர்வலம் காணுவேன் தேவியே கண்களின் விழாவில். எப்படிங்க இது எப்படிங்க? பெண்மேக ஊர்வலம் வருது, கண்கள் விழா நடத்தும். அதை பார்க்குற போது ஓஹோ, அதில் நான் பார்த்துக்கிறேன். தாயே, நீ இன்னொரு தாயாக திரும்பி வர மாட்டாயா என்று இறைவனிடம் விண்ணப்பிக்க கூடிய அளவுக்கு நம்முடைய இதயத்தை கவர்ந்தவர்கள் ஜானகி. தாவணி கோவிலில் எப்படிப்பட்ட ஒரு வரிகள் பாருங்க. இன்னைக்கு தாவணின்றதே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் போடுறதே மறந்துட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் தாவணி போட்டால் தான் பெண்கள் வந்து அழகாக இருப்பாங்க. தாவணி கோவிலில் காவடி செந்துக்கள் யாழிசை சேர்ந்ததோ யார் மனம் வேர்த்ததோ. திருக்குறளை எப்படி நினைவில் வைத்திருக்கிறார்களோ அது மாதிரி ஜானகியினுடைய குரலை, அந்த குரல் மீட்டிய பாடலினுடைய இனிய இசையை, அந்த இசையில் கேட்ட இன்பத்தை அவர்கள் மறக்க மாட்டார்கள். இளையராஜா வந்து இந்த இசை உலகத்தினுடைய ஒரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்திகள் தருகிற கண்கொடைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் சக்கரவர்த்திகள் இருக்கிறதை எடுத்துக் கொடுக்கிறார்கள். செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நமக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. 11/7/2026 அன்று இசைக்குயில் ஜானகி அம்மா அவர்கள் நம்மளோட இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவருடைய பாடல்கள் வந்து நம்மளை என்றைக்கும் வந்து தாளாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல மிகையாகாது. அப்படிப்பட்ட பாடல் வரிகளை எழுதிய கவிஞர் மு. மேத்தா அவர்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம். அவர்களுடைய நினைவுகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு ஐயாவோட சந்திக்க வந்திருக்கோம். ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க? நலமாக இருக்கேன். நலமாக இருக்கு. உங்களுடைய அன்பில் பலமாக இருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி ஐயா, இசைக்குயில் ஜானகி அம்மா வந்து போன 11/7 வந்து காலமாயிட்டாங்க. ஜானகி அம்மா வந்து தன்னுடைய 19வது வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க. பாட ஆரம்பித்து 48,000 பாடல்களை வந்து இது வரைக்கும் பாடியிருக்காங்க. இந்தியாவில் 20 மொழிகளில் பாடியிருக்காங்க. கிடையாப்பா, 20 மொழிகளில் 20 மொழிகளில் வந்து பாடியிருக்காங்க. அவங்க பாடின பாடல்கள் எல்லாமே மக்களை வந்து கவர்ந்து இழுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அவங்களுக்கு பல விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஜானகி அம்மாவுடைய மறைவை வந்து நம்ம நினைவுபடுத்தும் விதமாக நீங்கள் எழுதின பல பாடல்களை அவங்க வந்து பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள் வரிசையில் மிக சிறந்த பாடல்கள், ரசிகர்களுடைய உள்ளத்தை கொள்ளையடித்த பாடல்கள் அவர்களுடைய இசையினால் எல்லார் காதுகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா தேன் வந்து
தேன் இசையில் வந்து எல்லாருடைய காதுகள் மூலயமா மனசை வந்து நிரப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட பாடல்களில் வந்து வரிகளை நீங்கள் வந்து தந்திருக்கீங்க. உங்களுடைய வரிகள் மூலமா அவங்கள வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன ஏற்பாடு வந்து செய்திருக்கோங்க ஐயா. அதில் முதல் பாடல் 1982 ஆகாய கங்கை அப்படின்ற திரைப்படத்தில் தேன் அருவியில் நனைந்திடும் மலரோ, அந்த பாடல் வரிகளை வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஆகாய கங்கை திரைப்படத்திலே நான் எழுதிய ஒரு பாடல், தேனருவியில் நனைந்திடும் மலரோ, தொடரும் கதையோ, எதுதான் விடையோ, மனவீனை நான் இசைத்திட தேனருவியில் நனைந்திடும் மலரோ என்று சொல்லி நான் பாடல் எழுதியிருந்தேன். அந்த பாடலுக்கு என் எழுத்து அழகு கொடுத்தது. ஆனால் அந்த பாடலுக்கு யானையினுடைய குரல் தான் உயிர் கொடுத்தது. அந்த பாடலை உணர்வுகளினுடைய நரம்புகளில் உண்டாக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த யானையினுடைய குரலுக்கு இருந்தது. அந்த குரல் திருக்குறளைப் போல நம் இதயத்தில் பதிகிறது. அந்த குரலை நாம் போற்றுவோம். அந்த குரல் மாதிரி வருகிற குரல் உடையவர்களை நாம் வரவேற்போம், வாழ்த்துவோம். ஒவ்வொரு பாடல்லுமே வந்து நீங்கள் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து வானத்தில் இருந்து பிடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளுமே இந்த ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகள் வந்து விளையாடுற விதம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்கய்யா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திரணா திரணா அப்படின்னு ஒரு முன்னாடி ஒரு தீம் திரணா 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் வந்து எப்படி பிடிச்சாருன்னே தெரியல. சங்கீத வார்த்தைகள், இது சங்கீத வார்த்தைகள். இசைஞானி பிடிச்சதா இல்லை நீங்களே எழுதி இந்த மாதிரி நான் எழுதல. திரணா திரணாங்கிறது நான் எழுதல, இளையராஜா தான் சேர்த்திருக்காரு. எப்படி அது பாருங்க, எப்படிங்க இந்த மாதிரி எல்லாம். இளையராஜா வந்து இந்த இசை உலகத்தினுடைய ஒரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்திகள் தருகிற கண்கொடைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் சக்கரவர்த்திகள் இருக்கிறதை எடுத்துக் கொடுக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் சக்கரவர்த்திகளாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் நாம் அவர்களுக்கு செய்கிற மரியாதை. கொடை வள்ளல்கள் வள்ளல்களாக அவர்கள் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விண்ணப்பம். ஸோ இதுலேயே இந்த பாட்டிலேயே இன்னொன்று வந்து எழுதியிருப்பீங்க, சொல்லுங்க. புன்னகையோ புன்னகையோ பூமழையோ, உன்னடையோ தேர்ப்படையோ, வரமோ 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 வருமோ வருமோ நலம் பெற நான் நலம் பெற அப்படின்ற வரிகள் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பீங்க. இன்னொரு அதுலவே வருது, ஆண் வந்து பாடுவார், இனி மைவிழி நாட்டியமோ என்னை வாட்டுமோ, இது மைவிழி நாட்டியமோ என்னை வாட்டுமோ. ஸோ இது மைவிழி நாட்டியமோ, இது மைவிழி நாட்டியமோ என்னை வாட்டுமோ. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான வரிகள்ங்கய்யா. இந்த அற்புதமான வரிகளை ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. அந்த குரல் வந்து இருக்கு, ஜானகி அம்மா அவங்க குரல் நல்ல குரல், அப்படியே தூக்கி கொடுக்குற ஒரு குரல். அவங்க குழந்தையாகவும் பாடுவாங்க, கடைசியில் ஆணாகவும் பாடியிருக்காங்க, பெண்ணாகவும் பாடியிருக்காங்க, மென்மையான குரலாகவும் பாடியிருப்பாங்க, கணீரமான குரலாகவும் பாடியிருப்பாங்க. அவங்களுடைய குரல் வித்தியாசமான ஒரு ஜானகியினுடைய குரல். அந்த குரல் வந்து இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு குரல் நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்றது வந்து தெரியல. அது திருக்குறள் மாதிரி நீ கிடைக்குமா அப்படின்னு நான் நினைக்கிற போது மறுபடியும் அந்த மாதிரி வந்து கொண்டே தான் இருக்கும். என்றைக்கும் இந்த சமூகத்தில் ஒரு இதயத்தை கவர்கிற எழுத்துக்கள் தோன்றி கொண்டிருக்கும், அதை எழுதுகிறவனும் தோன்றி கொண்டிருப்பான். ஸோ இந்த வரிகளை வந்து ஜானகி அம்மா உடைய குரலில் வந்து கேட்கும்போது ரசிகர்களுடைய இதயம் வந்து அப்படியே தேனருவியில், அதாவது வந்து மயிலிறகை எடுத்துக்கிட்டு தேனில் வந்து நனைஞ்சு நம்ம காயப்பட்ட புண்ணு மேலே நம்ம வந்து வருடணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும். அப்படி ஒரு இதமாக இருப்பது உங்களுடைய பாடல் வரிகளை வந்து அவங்க பாடியிருக்காங்க.
இந்த வரிகள் அவங்களுக்காகவே எழுதின மாதிரி இருக்குங்க ஐயா. மறைந்து போன ஒரு தென்றலை பற்றி பேச வேண்டும் என்று நீங்கள் எனக்கு கட்டளையிடுவது போல் எனக்கு தோன்றுது. தென்றல் வந்தது, ஜில்லிட வைத்தது, வழியில் இருப்பவர்களையெல்லாம் மகிழ்ச்சி உறுத்தியது, உள்ளங்களில் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கியது. அந்த தென்றல், அந்த ஜானகி என்ற தென்றல், பாட்டு தென்றல், இசைத்தென்றல் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை, போய்விட்டது. ஆனால் ஒன்று மட்டும் தமிழர்களுக்கு ஒரு உறுதியான ஒரு மனப்போக்கு உடையவர்கள், ஜானகியை மறந்தாலும் ஜானகியின் குரலை மறக்க மாட்டார்கள். திருக்குறளை எப்படி நினைவில் வைத்திருக்கிறார்களோ அது மாதிரி ஜானகியினுடைய குரலை, அந்த குரல் மீட்டிய பாடலினுடைய இனிய இசையை, அந்த இசையில் கேட்ட இன்பத்தை அவர்கள் மறக்க மாட்டார்கள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இதயத்தில் ஆழமாக பதிந்த ஜானகி அம்மையார் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது நாமே மரணமடைந்து விட்டோமோ என்ற சந்தேகம் வந்து தன்னைத்தானே பார்த்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர் தமிழர்கள். அந்த அளவுக்கு ஜானகி அற்புதமான தன்னுடைய குரலினாலே, தன்னுடைய இனிய குரலினாலே எத்தனையோ கவிஞர்களுடைய பாடல்களை மிக அருமையாக பாடி பத்திரப்படுத்தி இருக்கிறார்கள். அதெல்லாம் பத்திரமாக இதயத்தில் இருக்கிறது, பத்திரமாக அலமாரிகளிலும் பூட்டப்பட்டு இருக்கிறது. அந்த ஜானகி அம்மையாரினுடைய நினைவை பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களுடைய குரலின் இனிமையை திருக்குறளுக்கு ஒப்பிடலாம். திருக்குறள் ரொம்பவும் சிறியது, 7 சொற்கள் மட்டும் வரக்கூடியது. ஆனால் 7 ஜென்மங்களுக்கும் இதயத்தில் நிலைத்து நிற்பது. அப்படிப்பட்ட திருக்குறள் போல இந்த ஜானகி அம்மாவினுடைய குரல் நம்முடைய இதயத்தில் ஒலிக்கிறது. நான் அவர்கள் மறைந்து போய்விட்டார்கள் என்பதை நம்புகிறவனாக இல்லை. காரணம், எங்கெல்லாம் ஜானகியினுடைய குரல் பாடல் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஜானகி இருக்கிறார் என்றுதான் போற்றுவார்களே தவிர ஜானகி மறைந்து விட்டார் என்று சொல்லி கண்கலங்க மாட்டார்கள். கண்கலங்காமல் வைத்து விட்டு போன ஒரு பெருமையும் ஜானகிக்கு உண்டு. தன்னுடைய குரல் திருக்குறளைப் போல எல்லாருடைய இதயத்திலும் பதிந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து செயல்படவில்லை, இயல்பாக செயல்பட்டார்கள். ஆனால் அந்த இயல்பு என்பது நமக்கு இதயத்தில் படிந்து செதுக்கிய சிலையாக அவர்களுடைய குரலை நம்முடைய இதயத்தில் பதிய வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அம்மையார் மிக அற்புதமான பாடல்களை பாடியவர். என்னுடைய பாடல்களையும் எத்தனையோ சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். அப்படி பாடிய போதெல்லாம் அவர்களை பார்த்து அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது உண்டு. ஆனால் அப்படி அந்த கூட்டத்தில் நான் போய் நின்றால் அது சரியாக தோன்றாது. ஜானகிக்கு நான் ஐஸ் வைக்கிறேன் என்று கூட சில பேர் நினைக்கலாம். யாரும் யாருக்கும் ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜானகிக்கு ஐஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களே ஒரு ஐஸ் தான். அவர்கள் உருகினார்கள், உருக வைத்தார்கள். அவர்களுடைய குரலின் மூலம் தமிழர்களினுடைய உள்ளங்களை எல்லாம் உருக வைத்தார்கள். என்னுடைய எத்தனையோ பாடல்களை பாடிய பாக்கியவான் என்று சொல்லி நான் தான் பாக்கியவானாக இருக்கிறேன். என்னுடைய பாடல்கள் எத்தனையோ பாடல்களை எஸ் ஜானகி அவர்கள் என்னுடைய எத்தனையோ அருமையான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். பல படங்களிலே அந்த பாடல்கள் பவனி வந்திருக்கின்றன. அப்படி பவனி வந்திருக்கிற போது அதை கேட்பவர்கள் எல்லாம் என்னை அழைத்து தொலைபேசியில் அற்புதமாக ஜானகியினுடைய குரலில் உங்கள் பாடல் ஒலித்தது என்று என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி கேட்கிற போது ஜானகியை நேரில் பார்த்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தது உண்டு. ஆனால் காலம் என்பது தன்னுடைய கருணையை யார் மீதும் காட்டுவதில்லை. அது செய்ய வேண்டிய செயலை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து முடித்து விடுகிறது. ஜானகியை நம்மிடத்திலிருந்து பறித்து விடுகிறது. ஜானகியை நம்மிடத்திலிருந்து பறித்து கொண்டாலும் ஜானகியினுடைய குரலை திருக்குறள் மாதிரி நம்முடைய இதயத்தில் பதிய வைத்திருக்கக்கூடிய அந்த குரல் நயத்தை, அந்த பாடல்களுடைய இனிமையை எத்தனையோ என்னுடைய பாடல்களை அவர்கள் பாடியிருக்கிறார்கள்.
அவர்களால் பாடப்பட்டது என்னுடைய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். தவிர ஜானகியின் மீது எந்த குறளும் எந்த குற்றமும் எந்த குறையும் சொல்வதற்கு எவராலும் முடியாது. அருமையான அந்த தேன்குரலில் நனைந்த நான், அந்த குரலில் நீந்திய நான், என்னுடைய வரிகளை நானே ரசித்த நான், இன்றைக்கு அவர்கள் இல்லை என்று கேள்விப்படுகிற போது இதயத்தில் ஒரு மழை பெய்கிறது. அந்த மழை கண்ணீர் மழை என்று சொல்லி நான் சொல்கிறேன். அந்த கண்ணீர் மழையை உங்களுக்கு நான் அனுப்பி வைத்தேன் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். அதில் நீங்களும் நனைவீர்கள். நனைவதுவோடு என்னோடு நீங்களும் இணைவீர்கள். ஜானகியை பாராட்டி வணக்கம் தெரிவித்து வாழ்த்து தெரிவித்து, இறைவா அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடு என்று வேண்டுவீர்கள். முகவாசல் மீது தீபம் இரு கண்களானதோ, இரு கண்களானதோ, மனவாசல் கோலமே தித்திடும் போது ஆனதோ. முகவாசல் மீது தீபம், அது எப்படிங்கய்யா? முகவாசல் மீது தீபம் இரு கண்களானதோ. அந்த வரிகள் அவ்வளோ அற்புதமான வரிகள். அதாவது முகவாசல் பொட்டு, அது எப்படிங்கய்யா? அந்த பொட்டு என்பது மெட்டு வருகிற போதே பொட்டு வந்து விடுகிறது. முகவாசல் மீது தீபம் எரிகிற போது அந்த தீபத்தினுடைய ஒளி எங்கெங்கே வீடுகளில் உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய காதுகளுக்குள்ளே எல்லாம் போய் அவர்களை தாளாட்டி தூங்க வைத்து விடுகிறது. அப்படிப்பட்ட இனிமையான குரலும் இனிமையான இதயமும் படைத்த அந்த ஜானகிக்கு நாம் நன்றி சொல்வதை தவிர நம்மால் அவர்களுக்கு வேறு என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு சிலை வைக்கலாம், ஆனால் அவர்களுடைய புகழுக்கு இந்த உலகத்தில் யாரும் உலை வைக்க முடியாது. அந்த ஜானகியை நான் வணங்குகிறேன். நான் என்னோடு என்னுடைய பாடல்களுக்கு உயிர் கொடுத்த அந்த தேவதை இன்றைக்கு இல்லை என்று கேள்விப்படுகிற போது என்னுடைய இதயம் நோகிறது. நான் நோகிற அந்த வருத்தத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உதயகீதம்னு சொல்லிட்டு ஒரு படங்கய்யா. அதில் பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அது பெண் குரலில் ஜானகி அம்மா தான் பாடியிருக்காங்க. ஆண் குரலில் பாடினவங்க எஸ்பிபி, மறைந்த எஸ்பிபி. அவர்களுக்கு இந்த பாடலினுடைய அடையாளமாகவே நின்று விட்டது அப்படின்னு சொல்லலாம். அது நீங்கள் அப்பப்போ சொல்லுவீங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர அப்படின்னு பெண்ணு பாடுறா. ஆனால் ஜெயிலில் இருக்கிறவங்க எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இசைஞானி அவர்கள் பாடும் நிலாவே இம் அப்படின்ற ஒரு எழுத்து சேர்த்து போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இசைஞானி சொன்னதாக நீங்கள் பல இடங்களில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அது எப்படிங்கய்யா அந்த பாட்டு? அதாவது நாம் சூழலுக்கு ஏற்ப அந்த பாத்திரங்களுக்கு ஏற்ப நாம் பாடல்களை எழுதி விடுகிறோம். ஆனால் பாடுகிறவர்களுக்கு அதனுடைய அருமை தெரிகிறது. அவர்களுக்கு அந்த அருமை தெரிகிற காரணத்தினால்தான் அந்த பாடல்களினுடைய பெருமை மக்களுக்கு தெரிகிறது. அந்த அருமையும் பெருமையும் சேர்ந்துதான் இன்றைக்கு நாம் ஜானகி அம்மையாரை பற்றி, தாயே நீ இன்னொரு தாயாக திரும்பி வர மாட்டாயா என்று இறைவனிடம் விண்ணப்பிக்க கூடிய அளவுக்கு நம்முடைய இதயத்தை கவர்ந்தவர்கள் ஜானகி அவர்கள். அதே மாதிரிங்கய்யா, நான் சிகப்பு மனிதன் என்ற ஒரு படத்தில் இசைஞானியுடைய இசையில் ஜானகி அம்மா பாடி அந்த பெண்மானே சங்கீதம் பாடிவா, அம்மானே பொன்மூஞ்சல் ஆடிவா, உல்லாசம் ஆயிரம் உன் பார்வை தெந்தரும், உன் நாணம் செவ்வானம். எப்படிங்கய்யா இது? உன் நாணம் செவ்வானம் அந்த அளவுக்கு செவந்து போயிடுமோ? நாணம் வந்தா அதை உன் நாணத்தை ஒப்பிடுவதற்கு செவ்வானத்தை தவிர வேறு அற்புதங்க, அற்புதம். அதாவது பெண்ணினுடைய நாணம் செவ்வானம் மாதிரி அப்படியே கற்பனை பண்ணி எழுதியிருப்பீங்க. அப்போ இயற்கையை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உள்ளே கொண்டு வந்திருப்பீங்கய்யா.
இதே மாதிரி இதில் வந்து ஆண் வந்து பாடுறார், எஸ்பிபி வந்து பாடியிருப்பார். தேன்மழை நீ ஓய் மார்பிலே தூவா தூவவா, தேவதை நீ ஓய் நான் தினம் தேடவோ. தேடவோ. அப்புறம் ஜானகி அம்மா வந்து குரலில் கையருகில் பூமாலை கால்களின் கோபுரம் மை விழியில் நீதானே வாழ்கிறாய் ஓர்புறம். இந்த வார்த்தைகள், அதாவது மை விழியில் நீதானே வாழ்கிறாய், எப்படிங்கய்யா? பார்த்தாலும் பார்க்காட்டியும் நீ கண்ணுக்குள்ள இருக்கிற, கண்ணில் இருக்கிற. உன்னை எப்போதோ பார்த்தது இப்போதும் என் கண்ணில் எதிரே நிற்கிறது அந்த காட்சி. அந்த காட்சிகள் வந்து அந்த அளவு அழகும் பெருமையும் உடையவள் நீ. ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம். அதே மாதிரி எஸ்பிபி வந்து பாடுற மாதிரி வரிகள் எழுதியிருப்பீங்க. என் காதல் வானிலே பெண்மேக ஊர்வலம் காணுவேன் தேவியே கண்களின் விழாவில். எப்படிங்க இது எப்படிங்க? ரொம்ப, அதாவது என் காதல் வானிலே பெண்மேக ஊர்வலம் காணுவேன் தேவியே கண்களின் விழாவில். பெண்மேக ஊர்வலம் வருது, கண்கள் விழா நடத்தும். அதை பார்க்குற போது அதில் நான் பார்த்துக்கிறேன். விழா வரும்போது பார்த்துக்கிறேன். ஆமாம், அற்புதங்க, அற்புதம். அதே மாதிரி கண்ணோரம் காவியம் கை சேரும் போதிலே வானமும் தேடிய வாசலில் வாராதோ. எப்படிங்க இது? அதாவது கண்ணோரம் காவியம் கதை சொல்லும் போதிலே, அதாவது கண்ணோரம் அந்த கண் காட்சி இல்லாட்டியும் அது சொல்லி கொண்டிருக்கிறது. நமக்கு நாம் பார்த்த காட்சியை நம் கண்களுக்கு உள்ளே சொல்லி கொண்டிருக்கிறது. அது கதை சொல்லும்போது வேறு எந்த விதமான பெருமையும் நம்மை சேர்ந்து விடுவதில்லை. அது ஒன்று போதும் வாழ்நாளெல்லாம் நம்மோடு வாழ்வதற்கு. பாடல் எழுதியவனையே மயக்கிய அந்த குரல் ஜானகியினுடைய குரல். இதே பாட்டில் கண்ணோரம் காவியம் கை சேரும் போதிலே வானமும் தேடிய வாசல் வராதோ அப்படின்னு சொல்லி தேடினம் வாசலில் வாராதோ அப்படின்ற வரிகள் வந்து அற்புதமாக எழுதியிருப்பீங்க. அதே வரிசையில் சூப்பரான ஒரு பாட்டு வந்து எழுதியிருப்பீங்க. மலரே 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 உல்லாசம் உன் மனதே மனதில் சந்தோஷம் சங்கீதம். இது வந்து எழுதியிருப்பீங்க இந்த பாட்டில் வந்து நீ பாடும் ராகம் என் வாழ்வின் யோகம் அப்படின்னு ஒரு வரி வருங்கய்யா. ராகமே எனக்கு யோகமாகுது. உனைத்தான் சந்தித்தால் உளம் ஓர் வெள்ளைத்தாள் உள்ளம் ஓர் வெள்ளைத்தாள் உளம் ஓர் வெள்ளைத்தாள் உள்ளம் உள்ளம் உளம் 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 ஓர் வெள்ளைத்தாள் இதயம் எழுதும் கவிதை நீ இதயம் எழுதும் கவிதை நீ. அது மனசு எழுதுகிற கவிதை. மனசு கவிதை எழுதுமோ? சில சமயங்களில் எழுதும், சில சமயங்கள் படிச்சுட்டு சண்டைக்கு வருவாங்க. உங்களுடைய அற்புதமான வரிகள் வந்து ஒவ்வொன்றும் இருக்கு. அதுக்கு தான் வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, அந்த வரிகள் ஆழமான வரிகள். அந்த ஆழமான வரிகள் ஒவ்வொருனுடைய இதய வாசல்லைய வந்து திறந்துக்கிட்டு உள்ள நுழைஞ்சிட்டு எவ்வளோதான் வருத்தமாக இருந்தாலும் சரி, வருத்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விருத்தமாயிடுது. அது விருத்தம் என்கிற கவிதையாக மாறிவிடுகிறது. வருத்தம் விருத்தமாக ஆகி சந்தோஷத்தை வந்து மகிழ்ச்சி கவிதையாய் மலர்கிறதுங்க. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான வரிகளை வந்து கொடுத்துருப்பீங்க. இந்த அற்புதமான வரிகளை ஜானகி அம்மா வந்து பாடியிருப்பாங்க. அதாவது உங்களுடைய பாடல் வரிகள், ஜானகி அம்மாவினுடைய தேன் குரல், இசைஞானியுடைய இசை, இந்த மூணுமே வந்து சேரும்போது தமிழுக்கு எப்படி இயல், இசை, நாடகம், இந்த மூணுமே வந்து தமிழை தூக்கிக்கிட்டு பவனி வருதோ
அந்த மாதிரி இந்த வரிகள், இந்த இசை, இந்த குரல், இந்த இந்த பாடலை மூணுமே, இந்த பாடலினுடைய இசை வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனதில் வந்து என்றைக்குமே நிலைச்சிருக்குங்க. அவ்வளோ அற்புதமான வரிகள் இது எல்லாமே. இதே பாடலில் தாவணி கோவிலில் எப்படிப்பட்ட ஒரு வரிகள் பாருங்க. இன்னைக்கு தாவணின்றதே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் போடுறதே மறந்துட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் தாவணி போட்டால் தான் பெண்கள் வந்து அழகாக இருப்பாங்க. தாவணி கோவிலில் காவடி சிந்துக்கள் யாழிசை சேர்ந்ததோ யார் மனம் வேர்த்ததோ, வீடெல்லாம் காதலன் வாசனை வீசுதோ, தூங்கினால் காதிலே ஞாபகம் பேசுதோ பேசுதோ. ஸோ இந்த வரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இசையில் அவங்களுடைய குரலில் வந்து கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து இன்றைக்கும் மக்கள் வந்து இரவு நேரத்தில் வானொலியிலேயோ தொலைக்காட்சியிலையோ வரும்போது இதை கேட்டுகிட்டே தூங்கக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க. தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்கும் காலத்தில் இந்த வரிகள், இந்த இசை, அவங்களுடைய குரல் எல்லாமே இசையில் மயங்கி கவலைகளை மறந்து தூங்குறாங்க. அதே மாதிரி வேலைகள் செய்யும்போது கூட அலுப்பு தெரியாமல் இருப்பதற்கும் இந்த பாடல்கள் வந்து அவ்வளோ இதமாக வந்து கொண்டு போயிடுது. ஸோ அப்படிப்பட்ட வரிகளை ஜானகி அம்மா வந்து பாடியிருக்காங்க. ஜானகி அம்மாவனுடைய குரலில் வந்து இன்னைக்கு தமிழர்களுடைய இதயத்தில் வந்து நிரப்பியிருப்பாங்க. அப்படி நிரப்பினவங்க இன்றைக்கி நம்மளோட வந்து இல்லை. நம்மளோட இல்லைன்னு சொன்னாலும் அவங்க இனிமையான குரல் என்றென்றைக்குமே நம் இதயத்தில் ஒலித்து கொண்டிருக்கும். நம் இதயத்தில் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் உதித்து கொண்டே இருக்கும். தமிழர்களுடைய காதுகளில் என்றைக்குமே தேனிசையாய் வீசிக்கொண்டே இருக்கும். அவர்களுடைய நினைவு என்றைக்குமே வந்து தமிழர்களுடைய மனதில் இருக்குன்றதுல வந்து எந்தவித சந்தேகம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்டீங்க, இன்னொரு தடவை வந்து பிறந்து வந்து இந்த உலகத்தில் மறுபடியும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சொன்னீங்க. அது அந்த மாதிரி அவங்க வந்து பிறந்து மறுபடியும் வந்து பாடல்கள் பாடி மனிதனுடைய காதுகளுக்கு இனிமையான ஒரு இசை வழங்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். 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 இவ்வளவு நேரத்தையும் எங்களுக்காக ஒதுக்கி பொன்னான வார்த்தைகளால் மறைந்த இசைக்குயில் ஜானகி அம்மாவுக்கு பொன்மாலை அணிவித்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்மாலை அல்ல, அது பன்மாலை. பாட்டின் மூலம் அவர்களுக்கு மாலை சூட்டி இருக்கிறோம். சில பேர் மலர்களின் மூலம் மாலை சூட்டுவார்கள், ஆனால் அந்த மலர்கள் வாடிவிடும். பாட்டின் மூலம் சூடுகிற மாலை எப்போதும் வாடாது, எப்போதும் உள்ளத்தை விட்டு ஓடாது, எப்போதும் நம்மை நாமே தேடுகிற அந்த நிலையை உண்டாக்கி தேடாது என்று சொல்லி அந்த சிறப்புக்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.